அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்ஷால்லா நாம் இன்றைக்கு நபி வழியின் அடிப்படையில் ஜனாசா சட்டங்கள் என்ற புத்தகத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். இந்த முயற்சி எதற்காக என்பதை தாங்கள் அறிவீர்கள். புத்தகத்தை எடுத்து படிக்க முடியாதவர்கள், நேரம் இல்லாதவர்கள், இது போன்ற ஒரு ஆடியோவை கேட்டு மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளலாம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு நன்னோக்கத்திற்காகத்தான் இந்த ஆடியோ நம்ம வெளியிடுறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்க, நாம் அதை தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் இஸ்லாம் ஒளிரும், நாமும் அதன்படி வாழலாம். வாருங்கள், நம்ம புத்தகத்துக்குள்ள போலாம். புத்தகம் ஆரம்பம். ஜனாசாவின் சட்டங்கள். ஒவ்வொருவரும் மரணிப்பவர்களே. படைப்பினங்களிலேயே உயர்ந்தவனாக படைக்கப்பட்ட மனிதன் இவ்வுலகில் நிரந்தரமாக வாழவே முடியாது. அவனுக்கு மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரும். அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். எனவே படைத்தவனை நினைத்து அவன் வழிகாட்டுதல் படி நடக்க இந்த மரண எச்சரிக்கை அவனுக்கு உதவும். அதாவது அல்லாஹ் ஒரு மனிதனை படைச்சு வெறுமனமே விட்டுவிடல. அவனுக்கு அவன் பிறப்பு முதல் இறக்கும் வரை எல்லா வழிகாட்டுதலும் அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதை இந்த உபதேசம் நமக்கு சுட்டி காட்டுது. ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. மறுமை நாளில்தான் உங்களது கூலிகள் முழுமையாக கொடுக்கப்படும். நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவோர் வெற்றி பெற்று விட்டனர். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 185வது வசனம். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க கூடியதே. அல் குர்ஆன் 62வது அத்தியாயம் 8வது வசனம். அவன் தன் அடியார்களை அடக்கி ஆள்பவன். உங்களுக்கு பாதுகாவலர்களையும் அனுப்புகின்றான். முடிவில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும்போது நமது தூதர்கள் அவனை கைப்பற்றுகின்றனர். அவர்கள் அதில் சிறிதும் குறை வைக்க மாட்டார்கள். அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 61வது வசனம். நீங்கள் எதை விட்டும் விரண்டு ஓடுகின்றீர்களோ அந்த மரணம் உங்களை சந்திக்க உள்ளது. அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 78வது வசனம். உங்களில் அழகிய செயலை செய்பவர் யார் என உங்களை சோதிப்பதற்காகவே மரணத்தையும் வாழ்வையும் படைத்துள்ளான். அவன் மிகைத்தவன், மன்னிப்பு மிக்கவன். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. உங்களை பரிசோதித்து பார்ப்பதற்காக நன்மை தீமை மூலம் உங்களை சோதிக்கின்றோம். நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். 21வது அத்தியாயம் 35வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவீராக. உண்மையான விஷயம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோ இச்சைகள், தவறான ஆசைகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு சொன்னா மரணத்தை அதிகமாக நினைச்சு பார்க்கணும். திருமதியில இந்த ஹதீஸ் கூறப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் கையை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போன்று வாழ் அல்லது வழிபோக்கனை போல் வாழ். மன்னரைக்குள் சென்று விட்டவர் ஒருவனாக உன்னை நீ கருதிக்கொள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஅஜம் இப்னுல் அராபி 952வது ஹதீஸ். நபி அவர்களின் எச்சரிக்கை. நோயை சபிக்க கூடாது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலிவுற்றிருந்த உம்மு சாயிப் அல்லது உம்முல் முசைப் எனும் பெண்மணிடம் உடல் நலம் விசாரிக்க சென்றார்கள். அப்போது உம்மு சாயிபே அல்லது உம்முல் முசைபே, உமக்கு என்ன நேர்ந்தது? ஏன் நடுங்கி கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அதற்கு அப்பெண், காய்ச்சல், அதில் அல்லாஹ் வலம் சேர்க்காமல் இருக்கட்டும் என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காய்ச்சலை ஏசாதே, ஏனெனில் அது கொள்ளனின் உலை இரும்பின் துருவை அகற்றிவிடுவது போன்று ஆதம் மக்களின் மனிதர்களின் தவறுகளை அகற்றி விடுகிறது என்று கூறினார்கள். அதாவது காய்ச்சலை ஏசாதீங்க, ஏன்னு சொன்னா ஆதமுடைய மக்களுடைய தவறுகளை இரும்புல இருக்கக்கூடிய அந்த துரு நீக்குவதை போல ஆதமுடைய மக்களுடைய அந்த தவறுகள் நீக்கி விடுகின்றான். அல்லாஹ் அழித்து விடுகின்றான் என்பதை முஸ்லிம் வரக்கூடிய 5031வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. நோயின் மூலம் வரும் துன்பங்களை சகித்துக் கொள்ளுதல். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வேப்படுகின்றேன். அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாமல் வேறெவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார், அது அவருக்கு நன்மை அமைகிறது. அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால்
அவர் பொறுமையை காக்கின்றார், அதுவும் அவருக்கு நன்மையை அமைத்து விடுகின்றது என்றத புகாரில 5726 ஹதீஸா இருக்கு. துன்பம் வரும்போது கூற வேண்டியவை: இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முசீபதி வக்லிஃப் லி ஹைரம் மின்ஹா. ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் துன்பம் நேரும்போது அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்றும், அல்லாஹும் அஜூர்னி ஃபி முசீபதி வக்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மை வழங்குவாயாக என்றும் கூறினால், அதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் முதல் கணவர் அபு சலமா, அதாவது உம்மு சலமா அவர் சொல்றாங்க, அவங்களுடைய முதல் கணவர் அபு சலமா இறந்துடுறாங்க. அவர்கள் இருந்தபோது நான் அபு சலமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கூற்றுக்கேற்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த துஆவுக்கு பிறகு நான் சொன்னேன், அவ்வாறு அவருக்கு ஈடாக அல்லாஹ் தன்னுடைய தூதரையே இரண்டாவது கணவராக எனக்கு வழங்கினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஹாத்திப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி தமக்காக என்னை பெண் கேட்டார்கள். அப்போது நான், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், நானோ முன்கோபக்காரி ஆவேன் என்று கூறிவிட்டேன். எனது பதிலை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய மகள் அவரது துணையின்றி தண்ணீரையுடன் இருக்க நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றோம், அவரது முன்கோபத்தை போக்கவும் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன் என்று கூறினார்கள். நோயாளியை நலம் விசாரித்தல். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுதல் நபி வழியாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அவை சலாமுக்கு பதிலுரைப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்தளிப்பை ஏற்றுக்கொள்வது, தும்போருக்கு மறுமொழி கூறுவது ஆகியவையாகும். இந்த ஹதீஸ் புகாரில 1240, முஸ்லிம்ல 4367. ஒருமுறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம். அப்போது அன்சாரிகளில் ஒருவர் சலாம் கூறிவிட்டு பிறகு திரும்பி செல்ல போனார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்சாரிகளில் சகோதரரே, என் சகோதரர் சாத் பின் உபாதா எப்படி இருக்கிறார் என்று கூறி விசாரித்தார்கள். அதற்கு நலமுடன் இருக்கின்றார் என்று அவர் பதிலளித்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யார் அவரை உடல் நலம் விசாரிப்பதற்கு நம்முடன் வருவார் என்று கேட்டவுடன் அவருடன் சஹாபாக்களும் எழுந்தனர். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்களும் எழுந்தோம். அப்போது நாங்கள் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தோம். நாங்கள் காலணிகளோ காலுறைகளோ தொப்பிகளோ நீலாங்கிகளோ அணிந்திருக்கவில்லை. கரடுமுரடான அந்த பாதையில் நடந்தே அவரிடம் சென்றோம். அப்போது சாத் பின் ரலியா அவர்களை சுற்றியிருந்து அவருடைய கூட்டத்தார் அவரை விட்டு விலகி கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடமிருந்து தோழர்களும் சாத் பின் ரலியா அவர்களை நெருங்கினார்கள். இது முஸ்லிம்ல 1684வது ஹதீஸா இருக்கு, புகாரில 1295வது ஹதீஸா இருக்கு. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம நோயாளிகளை நலம் விசாரிக்க போகணும். எப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க, நம்ம கிட்ட காலுறைகளும் இல்லை, மேலாங்கியும் இல்லை, தொப்பியும் இல்லை, அந்த குளிரா இருந்திருக்கும் போல, அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை கூட நோயாளி நாங்கள் விசாரிக்க சென்றோம், அல்லாஹ்வுடைய தூதருடன் நாங்கள் 10 பேர் நம்ம சென்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாமும் இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சுன்னத்தை நம்ம பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிறிதாக இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் இந்த புத்தகத்தை நம்ம முடிப்போம். மார்க்கத்தை கற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.